Hello students, welcome to DKM Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 8 Exercise 8.4ல 7th sum பார்க்க போகிறோம்ப்பா. கொஸ்டின் என்னன்னா, from a well shuffled pack of 52 cards, அதாவது 52 cards இருக்குது. 52 cards இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போனா n of s ஓட வேல்யூ 52. ஸோ நம்பர் ஆஃப் cards 52ன்னு எழுதிட்டு n of s ஓட வேல்யூ 52ன்னு போட்டணும். So a card is drawn at random. Find the probability of it being either a red king or black queen. அதாவது ரெட்டு கிங்கும் வரணும், பிளாக் குயினும் வரலாம். ஸோ அது ரெண்டோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன எழுதணும்னா n of s ஓட வேல்யூ 52ன்னு போட்டு let a be the probability of getting red king cards. அதாவது ரெட்டு கிங் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டு கிங் கார்ட்ஸ், அதாவது ரெட் கலரில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்கும், ரெட் கலரில் ஒன்று டைமண்ட் இருக்குது, இன்னொன்று ஹார்ட்னு இருக்கும். ஸோ டைமண்டில் ரெட்டு டைமண்டில் ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரெட் கலர் கார்ட்ஸில் 2 கேட்டகரி இருக்குது, டயமண்டு ஒன்று, ஹார்ட்டு ஒன்று. ஸோ இதில் ஒரு கிங்கு கார்டு இருக்கும், ஸோ இதுலேயும் ஒரு கிங்கு கார்டு வந்து இருக்கும். ஸோ மொத்தம் 2. ஸோ n of a யோட வேல்யூ 2ன்னு எழுதணும். அதே மாதிரி இப்போ n of a யோட வேல்யூ 2ன்னு எழுதிட்டு இப்போ p of a கண்டுபிடிக்கணும். p of a என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் a which is equal to n of a by n of s. ஸோ n of a யோட வேல்யூ என்ன, 2 divided by n of s 52. ஸோ 52ன்னு இதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ இதான் p of a யோட வேல்யூ. இதை பாக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ let b be the event of getting black queen cards. அதாவது பிளாக் குயின் கார்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் n of b யோட வேல்யூ 2ன்னு போடணும். ஸோ 2 எப்படி வரும்னா, இப்போ பிளாக் கலரில் என்னென்ன சிம்பிள் இப்போ இருக்குது, பிளாக் கலர் கார்டு இருக்குது. ஸோ பிளாக் கலர் கார்டு என்னென்ன சிம்பிள்ஸ் வரும், கிளாவர் வரும், அதுக்கப்புறம் ஸ்பேடு வரும். ஸோ இதில் ஒரு குயின் வரும், ஸோ இதில் ஒரு குயின் வரும். ஸோ இதுலையும் 2. அந்த கிளாவர்னால் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸ்பேடுனா அந்த சிம்பிள் எனக்கு கரெக்டாக வரைய தெரியல, ஸோ எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 குயின் இருக்கா, ஸோ இதில் ஒரு கின், இதில் ஒரு குயின். ஸோ 2 நீங்கள் போட்டணும். அப்புறம் p of b யோட வேல்யூ n of b divided by n of s which is equal to 2 divided by 52ன்னு போடணும். a and b are 2 எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது இங்கே வந்து பிளாக்கு குயின்னு, முன்னாடி வந்து ரெட்டு கிங்கு. ஸோ ரெண்டுமே வேறு கார்ட்ஸு தான். ஸோ காமனாக ஏலையும் பிலையும் காமனாக ஒன்றுமே வராது. அதனால தான் p of a இன்டர்செக்ஷன் b யோட வேல்யூ 0ன்னு போகிறோம். a இன்டர்செக்ஷன் bனா என்னது, ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. ஸோ அதோட வேல்யூ வந்து 0ன்னு எழுதுகிறோம். ஸோ ஃபார்முலா என்னது, ஃபார்முலா என்ன வரும், p of a union b is equal to p of a plus b of b. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலி இங்கே மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் பின்னு வரும். நமக்கு தான் p of a இன்டர்செக்ஷன் b யோட வேல்யூ 0 ஆச்சு. ஸோ நம்ம இது இங்கே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது 2 மட்டும் எழுதுனா போதும். ஸோ இதை வச்சு நம்ம சம் வந்து பண்ணுவோம். ஸோ p of a union b is equal to p of a plus p of b. ஸோ p of a யோட வேல்யூ என்னதுப்பா, 2/52. ஸோ இந்த 2/52 plus p of b is equal to 2/52. ஸோ இதுவும் எழுதிடணும். ஸோ டினாமினேட்டர் காமனாக இருக்கனால அப்படியே காமனாக 52ன்னு போட்டு 2 ஆட் பண்ணால் 4. ஸோ 4/52 இதுதான் ஆன்சர். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இது சால்வ் பண்ணோம்னா 1/13 வரும். ஸோ 1/13. ஸோ ஆன்சர் வந்து 1/13. இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு 1/13 எழுதிடுங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதான். இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.